சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரை இசையின் பொற்காலம் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது எம்.எஸ்.வி. கண்ணதாசன் கூட்டணிதான். இவர்கள் இருவரும் இணைந்து கொடுத்த பாடல்கள் இன்றும் நம் இதயங்களின் தேனாக பாய்கின்றன. ஆனால் இவர்கள் இருவரும் முதலாக சந்தித்த போது ஒருவரையொருவர் பிடிக்காமல் மோதிக்கொண்டார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? யார் இந்த ஆள் என்று எம்.எஸ்.வி. கோபப்பட்ட அந்த முதல் சந்திப்பு எப்படி பின்னாளில் பிரிக்க முடியாத ஒரு காவிய கூட்டணியாக மாறியது? அந்த சுவாரஸ்யமான பின்னணி கதையைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நமது சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இசையமைப்பாளராக வளர்ந்து கொண்டிருந்த நேரம். ஒரு படத்திற்காக பாடல் எழுத ஒரு புதிய கவிஞரை அழைத்து வந்தார்கள். அவர் வேற யாருமல்ல, கவியரசர் கண்ணதாசன். அப்போது கண்ணதாசன் அவர்களுக்கு சினிமா உலகில் பெரிய அடையாளம் இல்லை. படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த கண்ணதாசன் அங்கே எம்.எஸ்.வி. ஒரு மெட்டை வாசிக்கொண்டிருப்பதை பார்த்தார். உடனே அவர், என்னப்பா இது, ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு, இதில் எங்க பாட்டு எழுதுறது என்று கிண்டலாக கேட்டாராம். இதை கேட்ட எம்.எஸ்.வி.க்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. யார் இருந்தால் என் இசையையே கிண்டல் செய்கிறாரே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். எம்.எஸ்.வி. கோபமாக இருந்தாலும் வேலையை விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். சரி, நான் ஒரு மெட்டை போடுகிறேன், இதற்கு உன்னால் வரிகள் எழுத முடியுமா என்று ஒரு கடினமான மெட்டை வாசித்து காட்டினார். அது கண்ணதாசனுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் போல இருந்தது. ஆனால் கண்ணதாசன் அசரவில்லை. அந்த மெட்டை கேட்ட சில நிமிடங்களேயே எங்கிருந்து வந்தாயடா அல்லது கண்களே காவியம் பாடுங்களே என்பது போன்ற ஒரு அழகான வரியை சொல்ல எம்.எஸ்.வி. திகைத்து போனாராம். இசையின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து கவிதை மழை பொழிந்த அந்த திறமையை பார்த்த பிறகு எம்.எஸ்.வி.க்கு கண்ணதாசன் மீது ஒரு தனி மரியாதை பிறந்தது. மோதலில் தொடங்கிய அந்த சந்திப்பு ஒரு மாபெரும் நட்பிற்கு அஸ்திவாரமாக அமைந்தது. அந்த முதல் சந்திப்பிற்கு பிறகு இவர்கள் இருவரும் இணைந்தாலே அந்த படம் சூப்பர் ஹிட் என்ற நிலை உருவானது. எம்.எஸ்.வி.யின் துள்ளலான இசையும் கண்ணதாசனின் ஆழமான தத்துவ வரிகளும் சேர்ந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றன. கண்ணதாசன் ஒருமுறை சொன்னார், விஸ்வநாதன் மெட்டு போடும்போது என் பேனா தானாகவே நடனமாடும் என்று. அதேபோல் எம்.எஸ்.வி. சொல்வார், கண்ணதாசன் வரிகளை கொடுக்கும்போது அதற்கு தானாகவே இசை வந்துவிடும் என்று. இப்படி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டதால்தான் இன்று இவர்களது பாடல்கள் காலத்தை கடந்தும் நிற்கின்றன. இது போன்ற சினிமா ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.